இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் என்னை பேச விட மாட்டியா? பார்த்துன்னே இருக்கிறிய. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டில் வந்து ஒரு கோழி குண்டு ரெடி பண்ணி அரைகுறையாக இருக்குன்னு காமிச்சிருப்பேன் ஏற்கனவே நான் வீடியோவில். இப்போ அதை வந்து எங்கள் வீட்டுக்கார், எங்கள் ஆத்துக்கார் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காரு. இன்றைக்கி தான் ரொம்ப நாள் கழிச்சு அதுதான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்களா கொஞ்சோண்டு. இப்போ பாருங்கள் மெயின் என்ன பண்ணுறீங்க சார்? பாருங்கள் கொத்துறாரு. அவங்க வீடு இப்போ கட்டுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கிறேன். என்ன இதுதான் அரைகுறையாக இருக்கிற வீட்டை ஃபுல்ஃபில் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த க்ளீன் பண்ணி அது உள்ளவே விட்டுட்டோன்னா அது உள்ளவே சார் மேய்ஞ்சுப்பார் வெளியில் வராமல். கோழிக்கு இங்கே பாருங்க, அவர் இன்னைக்கு தான் ரோட்டுக்கு போயிருக்காரு. உடம்பு சரியில்லைன்றதால அவர் எல்லாரும் தாக்குறாங்க சேர்ந்து. பாருங்க ரோட்டில் போயிட்டு மேய்ஞ்சுன்னு இருக்காரு. ஓகே, நீ இங்கே ஒரு கண்ணு அங்கே ஒரு கண்ணுன்னு பார்த்துன்னுக்கிறியா? ஆமாம். சிமெண்ட் கலந்துச்சு என்ன? சிமெண்ட் கட்டியே போச்சு. மூணாவது சிமெண்ட் வச்சுச்சோ கட்டிட்டே போச்சு. காற்று போகாத நல்லா பேக் பண்ண வேண்டியதானே? காற்று போகாத பேக் பண்ணுறேன்னா கவர் வாங்கி கொடுவாங்க. ஒன்று உதைக்கிறவா இன்னைக்கு முடிஞ்சிடுமா? முடிச்சு தான் ஆகணும். அது எப்படி வெளியே இது பாருங்க, அவர் அங்கே போயிட்டு என்னமோ வேலை பண்ணின்னு இருக்காரு. மண்ணில் விளையாடணும் போல் அதுக்கு நல்லா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மண்ணை தோண்டி அது உள்ளே உட்காந்துங்கிறாரு. அவர் வீட்டுக்குள்ளே நம்ம மூஞ்சி பார்த்து போர் அடிக்குது போல. வீடியோ எடுக்கும் போது ஏதோ ஒரு தாத்தா குறுக்கில் போயிடுச்சு ரோட்டில். இல்லை என்ன பார்த்தாங்கன்னா இது ரோடா அப்படின்னு கேட்பாங்க போல. அந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல வேலை தாத்தா சைக்கிளில் போயிட்டு இது ரோடு தான் கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. தண்ணியை பிடிக்கணும். எங்கள் வீட்டான ஃபேஷன் குழா அந்த குழா திருப்பத்துக்குள்ள எனக்கு கையே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரி, அவர் கொஞ்சம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் கிளறாரு. கிளறி முடித்து கட்டினோடனே கொஞ்சம் காட்டுறேன் உங்களுக்கு. வெயிட் பண்ணுங்க. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோழி குண்டோட கதவு தூரல் போடுது. இதுவும் எங்கள் அம்மு தான் ரெடி பண்ணார். இந்த அப்படி ஏன்னா நீ வந்திருக்கல மழை சும்மா அந்த மேல் மேகத்துக்காக. என்ன பார்க்குற?
இதெல்லாம் வந்து மேஸ்திரி வச்சு வேலை செஞ்சால் காசு அதிகமாகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால தான் மேஸ்திரிங்க தப்பாக நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஆச்சரியங்க செய்ய வேண்டிய வேலை. ஆச்சரியங்களை நீங்களும் தப்பாக நினைக்காதீங்க. நமக்கு தெரிஞ்ச வேலையை நம்ம செய்கிறது தப்பு கிடையாதுங்க. அதனால தான் வந்து ஆச்சாரி மேஸ்திரின்னு பார்த்துங்கிறாங்களா உட்காந்து உங்கள் வீடியோவை பார்க்கறதே 10 பேர், 10ல் 5 பேர் நான், 10ல் 5 தடவை பார்க்கறது நான், மீதி 5 போனால் போதுன்னு யாரோ பார்க்குறாங்க. இருந்தாலும் பார்க்குறவங்களுக்கு சொல்லிடணும்ல. என் ஃப்ரெண்டாக இருந்தால் யாருன்னா ஆச்சரியத்தில் இருக்கலாம். டே பாவி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் நான் செஞ்சு கொடுத்துருப்பேன் அப்படின்னுவாங்க. அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்களே எங்கள் சொந்த உழைப்பில் கட்டுற வீடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நாங்களே கட்டுற வீடு. அதான் போய் எனக்கு இந்த வேலைலாம் ஓரளவுக்கு தெரியும். அதனால தான் அப்படியே உன்னை புகழ்ந்து பேசணும் வீடியோவில். ஹைட் இவ்வளோ தானே, இன்னும் வருமா? அதுதான் லாஸ்ட்டு சுத்து சுவரா? என்ன முழிகிறா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவர் ஓரளவு கட்டி முடிச்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நான் போயிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். அவருக்கு போனா போதும் ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன். இந்த மாதிரிலாம் நீ பண்ணுறதால உனக்கு நான் பண்ண மாட்டேன். மூஞ்சி பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிச்ச அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். வாசக்கால் ரெடியா? செப்பல் போட்டுன்னு வந்துடுறேண்ணா. நேராக வச்சு விடு. அப்படியே ஒட்டிக்குமா? உடம்பு வேற சரியில்லை, மூக்க விஞ்சின்னு சரி. அந்த வீட்டில் இவ்வளோ உயரம் இல்லையே வாசல்ல. நீ ஏன் ஒரு கல் வச்சு ஒரு கல் செவரு வச்சுக்கிற? தண்ணி மழை பெஞ்சுன்னா தண்ணி உள்ளே வந்துடும் சார். அதில் கொஞ்சம் ஹைட்டு ஏற்றினாலும் அது மழை பெஞ்சுன்னா அந்த பக்கம் போயிடும் தண்ணிங்க. உள்ளே வருமானு நம்ம வீட்டுக்குள்ளா? கோயில்கள் உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? இங்கே வருமா? ஏய், ஓட்டு மேலே இருக்கிற தண்ணிலாம் விழுந்ததுன்னா அப்படி போகிற தண்ணி தானே இது. அதனால கொஞ்சம் ஹைட்டு ஏற்றினா தான் கொஞ்சம் இதுவாப்பா. இல்லை, கோழி கால் இப்படி தூக்கி போட்டு போகுமா? அதெல்லாம் போகட்டும். கோழி காலை தூக்கினா போட்டு போட்டோம், கையை தூக்கி போட்டுனா போட்டோம் ஜீங்கோ. ஏன்னா நம்ம வீட்டு வாசல் மாதிரி காலை தூக்கி உள்ள வைக்கணும் மாதிரி இருக்குல்ல, அதனால. இந்த கோழி குண்டு நம்ம ஒன்று ஒரு வாட்டி பண்ணோம்ல, ஞாபகம் இருக்கேன். கதவு ஒரு வாட்டி எல்லாமே பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சாலும் இந்த எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு செய்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். முக்கால்வாசி முடிஞ்ச அப்புறம். மேஸ்திரி சார், என்ன சார் அள்ளு பார்த்துங்கிறீங்க? வாட்டம் கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன். இது கொஞ்சம் ஹைட்டில் இருக்குதா, இது வந்து டவுனில் இருக்குதா? இருக்குதாண்ணா? ஆமாம், பாரு. ரெண்டு எனக்கு ஈக்குவலாக தெரியுது. ஈக்குவலாக இல்லை, சரிவா வகுதா? என்ன கண்ணுக்கு அப்படி தெரியுதா?
இந்த கம் போடுற மாதிரி போட்டு இருக்கிற ஆமாம் ஒட்டு போடணும்ல நிற்குமா நிற்குமான்ற கீரை குட்டிகள் நீங்கள் தான் ஆமாம் அந்த முக்கால் தான் என்ன எங்கள் வீட்டில் பொத்தனை போல வளர்த்து குத்துக்கிறாங்க வேலை செய்ய இந்த வேலைலாம் என்னை விட்டு என்னை கஷ்டப்படுத்தாத. முக்கா கல்லெடு முழுக்கல்லெடுன்னு கம்மு வேணாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ண அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வேலை முடியும்னு பார்த்தா மழை வந்து கெடுத்து விட்டுச்சு. அப்போ கூட அம்மு நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன செய்கிறாரு? என்ன செய்கிற? மழைக்கிட்ட இருந்து இதை காப்பாற்றுறேன். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், சே பாருங்கன்னு சொல்லிட்டு கேமரா திரும்ப காயிரம் ஜெட்டி தான் கண்ணில் மழையில் நனையுது பாரு. இங்கே பாருங்க, நான் வந்து உள்ளே போய்ட்டு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். சரி வேலை செய்கிறவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வரியா காஃபி குடிக்கலாம்? ரெயின் வித் காஃபி. ஆனால் அந்த அளவுக்கு குளிர்லல, அனலாக இருக்கு. எந்த அளவுக்கு முடிச்சிருக்கா? கதவு மறுக்க முடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே மழை வந்து கெடுத்துடுச்சு. இதை கண்டினியூ அப்புறமா பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கோழி குண்டு ஃபுல்லாக முடிஞ்சிச்சா? மேலே மேலே ஓப்பன் ஆகுதா? மேலே வந்து ஓடோ ஸ்லாப்போ அதெல்லாம் வந்து வச்சு கவர் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு கதவு இந்த பக்கம் தாப்பல் இந்த பக்கம்லாம் வந்துருக்கணும் திறக்கிறதுக்கு ஈஸியா. எப்படி இருந்தாலும் திறக்க தானே போகிறோம். தலைகீழ வச்சுட்டு தானே தெரியாம அதை சமாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாகவே வந்து பூசணும். பூசு வேலை மட்டும் இருக்கா? பூசு வேலைன்னா எசவு பூசணும். எசவு பூசிட்டா ஓகே. ஓடு இருக்கா? அது உடஞ்ச ஓடு 2 வீட்டில் வெளியே. அதே வச்சிடுறியா? ஓகே. சார் வெளியே போனார், என்ன பண்ணுறாரு? அதோ தான் இருக்காரு அவர். அந்த இடத்த விட்டு நம்ப மாட்டார். இங்கே மேலே ஒரே அமக்கலமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓடெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு பூசிட்டு அப்புறமா காட்டுறேன். ஓகேவா? ஓடெல்லாம் வச்சு இன்னொரு வீடியோ போடலாம். ஏன்னா இப்போதைக்கு முடியாது. இன்னும் இருக்கா அப்போ? ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை இன்னைக்கு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் அது காட்டுறோம் கண்டிப்பாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.